இது திரையுலகில் எனது 44வது ஆண்டு. இந்த 44வது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறேன் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான காரணம். முத்துக்குமார், உங்களுக்கு என் நன்றி. செல்வம், உங்களுக்கு என் நன்றி. நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள். அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை. நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன். அதனால்தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே. வைரமுத்து என்பவன் நீண்ட காலம் ஓடி வருகிறான் என்பதை தவிர என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, கவியரசு கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, கவி KP காமாட்சி சுந்தரம், இன்னும் கூமா பாலசுப்பிரமணியம், ஆத்மநாபன், சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள். அதுதான் நிற்கிறது. ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது. படத்தின் நடிகன் மறந்து போகிறான். நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள். தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது. தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார். பாட்டு மட்டும் இருக்கிறது. பாட்டு மட்டும் இருக்கிறது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் 100 வருடங்களுக்கு பிறகு கூட இசையமைத்தவர் SM சுப்பையா நாயுடு, பாடியவர் TM சௌந்தரராஜன், அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்களன்பன், நடித்தவர் MGR, குதிரையில் இருந்தவர் பானுமதி என்று இந்த உலகம் நினைத்து கொண்டே இருக்கும். பாட்டு வரிகளால், இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும். இந்த படத்துல ஒரு முக்கியமான பாட்டு. இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது. மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. இன்னைக்கு பேசுறது காரணம், நேற்றோ முந்தா நாளோ ஒரு பெரிய கவிஞர், அவருக்கு வைரமுத்து அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுதினவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர். அவர் வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்த சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்ன தான் சண்டை வந்தாலும், என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வச்சது இவங்க நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது. பாரதிராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார். அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டுருந்தோன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும். ஒன்றும் வந்திருக்காது. ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி நல்லா இருக்கியா, நல்ல கஷ்டமாக. நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில். என்ன எழுத போகிறாரு, நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன். அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்ருக்கோம். உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரியல, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் தலைக்கேறி போச்சு. இதே கர்வம் இளையராஜா கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன்னா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுட்ருப்போம். பாரு 2 இதை பேசிட்டு போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி.
அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த இசை அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா, அது ஒரு பூமி மாதிரி. பூமின்னா இப்போ நம்ம இந்த லேண்டு கட்டிருக்கோமே, வீடு கட்டிருக்கோமே, இந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கக்கூடிய வெறும் வெற்று நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். வெற்றி ஏதோ சுதி மீட்டினா தான் வரும். அதில் அந்த காற்று கொடுக்கறது தான் சுதி கொடுக்குவாருங்க. இது சுதி, அந்த வெறும் காற்று மட்டும். இது வந்து அதில் இப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய இடத்த வைரமுத்துங்கிற ஆளை கூட இந்த இடத்த எடுத்துக்கப்பா, இது வந்து இது இது பொன்மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு எழுதணும் வா, நிழல்கள் படத்தில் பாட்டு வைரமுத்துவை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துவை கூப்பிட்டு பாரதி ராஜான்னு போகிறாரு. அதை பாட்டு எழுதி இந்த இடத்த எடுத்துக்கப்பா, இதுதான் நிலம், மியூசிக்குங்கிற நிலம். இந்த நிலத்தில் அந்த 2 கிரவுண்டில் ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்க வந்தால் அங்கே ஒரு கட்டடம் கட்டலாம். என்ன பாட்டு, என்ன கட்டடம் கட்டலாம்? பொன்மாலை பொழுதுங்கிற கட்டடம். ஃபஸ்ட்டு அவர் கட்டின கட்டடம் பொன்மாலை பொழுது அப்படிங்கிற கட்டடம். அப்போ ஆதாரம் வந்து பூமி தான் மியூசிக், இசை. அந்த இசையின் மேல் எழுந்த கட்டடம் தான் பொன்மாலை பொழுது அப்படிங்கிறது. அந்த இசையில் வந்து பாட்டு இது ஒரு பொன்மாலை பொழுது, இதவே வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் பாட்டு தான் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பாட்டுக்கு எப்படி ருசி கொடுக்கணும், அதில் என்ன எழுதியிருக்காங்க, அதுக்கு வந்து எப்படி அர்த்தத்தில் இசையமைக்கணும் அப்படிங்கிறத பண்ணது வந்து இந்த பூமியாக இருக்கக்கூடிய அந்த இசை, அந்த இசையமைப்பாளர் யார் அதுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்களோ அவங்க உருவாக்கி தந்த இசைக்கே எழுதும்போது தான் அதை வந்திருக்குது. இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டோ 2 பாட்டோ தான் அவருடைய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. ஆனால் அத்தனை பாடல்களுக்குமே அவர் டியூன் கொடுத்தா எழுதியிருக்காரு. கரெக்டாக எழுதியிருக்காரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ளே என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம். என்னென்ன சண்டை எனக்கெல்லாம் உரிமை இருக்குது கேட்குறது. சும்மார அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதை பற்றி அதை பற்றி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே. பாட்டு நல்லா இருக்கா, அவ்வளோதான். அப்படி அதே தான் நிலைமையில தான் இன்னும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா, பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்கிது? பல பேர் போகிறவங்க வந்து போனோன்னா இந்த பாட்டு இருக்குன்னா நம்ம இதில் ஒரு பாட்டு இருக்குங்க, அந்தி மழை பொழிகிறதுன்றதுன்னா தனியாக போகிறோன்னா தருணா இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது. எங்கன்னா ஊரில் வந்து தனியாக தோப்பில் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும்போது பாட்டு வராது, வார்த்தை வராது. அப்போ வந்து இப்போ இதுதான் தன்னான்னு பயத்துக்கு பாடுற வெறும் ராகம்தான் வருமே தவிர பாட்டு அங்கே வராது பயத்தில். அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த டியூன் தான் மனசில் நிற்குது. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி,